கிண்ணத்தில் வந்து 7-8 முந்திரி பருப்பு 10 வரைக்கும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் எல்லாத்தையும் வேக வச்சு வடிகட்டி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். வேக வச்சுருக்கேன். வேக வச்சது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணி நமக்கு தேவை. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடணும். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் ஜீரகமும் நான் போட்டிருக்கேன். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வர விட்டு நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற மேத்தி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய செய்யும்போது இதை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். நான் இது வந்து கசப்பு தெரியல, அதனால் அப்படியே போட்டு வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதையும் பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதோட நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வேக வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிருந்தோமே, அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துட்டோம். மேத்தி வந்து நல்லா அந்த வெந்தயக்கீரை நல்லா வதங்கி வந்த உடனே இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் புளிக்காத தயிர் 3 டேபிள் ஸ்பூன் அந்த பேஸ்ட்லேயே சேர்த்து வச்சுருந்தேன். மிக்சியை கழுவி சேர்த்தாச்சு. அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இதோட கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா வந்து தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுறலாம். கரம் மசாலா ஸ்மெல் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. கடைசியாக உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சுகர் சேர்க்கணும், பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சுகர் சேர்க்கணும். கடைசியாக பச்சை கொத்தமல்லியை கொஞ்சம் நிறையா சேர்த்துறணும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இதை வந்து நல்லா கையினால் அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதையும் சேர்த்துறணும். இது வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். கடைசியாக ஒரு கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அள்ளும். இப்போ பாருங்கள், நம்ம க்ரீம் சேர்க்க போகிறோம். அந்த க்ரீமை வந்து இந்த மேத்தி மலாய் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்துட்டோம். இப்போ மலாய் தான் நம்ம சேர்க்குறோம். மலாய் சேர்த்த உடனே மேத்தி நல்ல புலாவுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்த மேத்தி மலாய் ரெடி.